நீங்க பைபிள்ங்கிறது ஒரு சேனல். அதை திறந்து நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கான வார்த்தைகள் வெளிப்படும். அந்த ஹோலி ஸ்பிரிட் உங்க உள்ளார்ந்த மனுஷன் ஆவில அவர் பேசுவார். ஒரு வார்த்தையை பேசும் பொழுது உங்க ஆவில பேசுவார். அதனாலதான் தாவீது எழுதுறாரு, அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். நான் வாசிக்கும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் என்னை எச்சரிக்கிறார்னு அவர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். திருந்துன்னு சொல்லுவார், என்னோட நெருங்கி வான்னு சொல்லுவார், என்னோட இணைஞ்சு ஊழியம் பண்ணுன்னு சொல்லுவார். ஆவியானவர் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். இன்னும் கூட நான் 1-2 காரியத்தை சொல்றேன். ஆவியானவர் நம்மளோட எண்ணு இடைப்படுவாராக. முதல்ல நான் சொன்னேன், வேதம் முழுசுமே உங்களுக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க அடுத்தவங்களுடையதுன்னு என்னாதுங்க. 2வது சொன்னேன், கர்த்தருடைய வசனத்தை நீங்க தியானிக்கும் பொழுது உங்கள் இருதயம் அனல் கொள்ளும்னு சொன்னேன். 3வதாக நான் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறேன். அவைகள் என்னன்னா, அவைகள் உங்களை எச்சரிக்கும், திருந்துன்னு சொல்லும், உங்களை சீர்படுத்தும் கர்த்தருடைய வார்த்தை. 4வதாக ஒரு காரியத்தை சொல்றேன். சங்கீதம் 119:18 எழுதப்பட்டிருக்குது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு புதுசா தோணலாம். வேதத்தை நீங்க தியானிப்பீங்க, புதிய ஒரு காரியம் உங்களுக்கு தோணலாம். வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு புரியலாம். நான் இப்ப சொன்னல, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொன்ன உடனே இவ்வளவு நாள் நமக்கு எல்லாருக்கும் அது மனப்பாடமா தெரியும். ஆனா கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறதுனால ஒரு இடத்துலயே நான் தாழ்ச்சியே அடைய மாட்டேன். ஓஹோ, சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்னி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ அவரை தேடினா ஒரு நன்மையும் குறைவுபடாது. இவ்வளவு நாள் உனக்கு வசனம் தெரியும், ஆனா இப்போ உன்னை பார்க்கும் பொழுது அதுல புது விதமா உங்களுக்கு தெரியுது. அப்ப அதிசயங்கள் அதுல தெரியுது உங்களுக்கு. இது பெரிய டெப்தான ஒரு ரெவலேஷன்ஸ் வந்தா மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான், அதுவும் அதிசயம் தான். டெப்தான ரெவலேஷன்ஸ் கிடைக்கிறதும் அதிசயம் தான். அதை தாண்டி சாதாரணமான ஒரு வசனம் உங்களுக்கு பார்க்கும்போது அதிசயம் என்ன நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆகார் போறாங்க, பிள்ளையில ஐயோ தாகமா இருக்கு, தண்ணி இல்லையே, அப்படியோ திடீர்னு பார்த்தா அங்க ஒரு துறவுல இருந்து தண்ணி வருது. பார்க்கும்போது இப்ப இவ்வளவு நாள் அது இல்லையான்னு இருக்குது, இந்த அம்மா கண்ணு தெரியல. அப்ப கர்த்தர் கண்ணை திறக்கிற உடனே உங்களுக்கு வசனத்தோடைய மீனிங் புரியுது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு வசனத்தோடைய மீனிங் உங்களுக்கு புரிஞ்சனா நான் பேசுறேன்னு தெரிஞ்சுக்கோ. அதுதான் நான் சொன்னேன், எச்சரிக்கப்படுறது அதே மாதிரிதான். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஒரு காரியம், நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்டிருக்கீங்க, ஆனா நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க. ஏன் தெரியுமா? பேசுனது அவர் தான் கண்டுபிடிக்க தெரியல. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறாருன்னு சொல்றாரு. தெரியல உங்களுக்கு. இயேசு உங்க கூட இருந்தே உங்களுக்கு இயேசு இல்லாத மாதிரி தெரியும். தெரியுமா? ஜனங்களுக்கு தெரியாது. ரட்சகர் மேசியா வரணும், தேங்க் யூ ஜீசஸ், மேசியா வாரும் வாங்க. மேசியா